நற்சிந்தனை. காதற்ற ஊசியும் வராது காண் கடைவழிக்கே. இந்த 2 வரிகள் திருவெண்காட்டார் என்ற மனிதனின் வாழ்க்கையை திசைமாற்றி பட்டினத்தார் என்ற மாமனிதனாக மாற்றிவிட்டது. பட்டினத்தார் வாழ்க்கை வரலாறு. காவிரி பூம்பட்டினம் வணிகர்கள் நிறைந்த நகரம். பிற்கால சோழர்கள் காலத்தில் கிபி 11ஆம் நூற்றாண்டில் சிவநேசர் என்னும் வணிகர் ஞானக்கலை என்னும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார். இந்த தம்பதிகளுக்கு குழந்தைகள் இல்லை. திருவெண்காட்டு ஈசனிடம் மிகுந்த பக்தி செலுத்திய அந்த வணிகருக்கு பிள்ளை பிறந்தபோது திருவெண்காட்டு ஈசனின் பெயரான சுயதேவன் பெருமான் என்ற பெயரை வைத்தார். திருவெண்காட்டார் எனவும் அழைக்கப்பட்டார். சிவநேசர் வணிகர்களிலே பெரும் வணிகர் என்பதோடு பெரும் பொருள் திரட்டி மன்னர்களுக்கு சமமான மாளிகையில் மிகவும் வசதிகளோடு ஆடம்பரங்களோடு வாழ்ந்து வந்தார். திருவெண்கட்டாருக்கு சிவகலை என்னும் பெண்ணரசி மனைவியாக வாய்த்தாள். அவளுடன் நல்லறம் நடத்தி வந்தார். ஆனால் குழந்தை பேரே இல்லாமல் இருந்தது. அவ்வூரிலே சிவசருமர் என்னும் அந்தணர் மிகவும் வறுமையில் வாழ்ந்து வந்தார். அன்றாட வாழ்க்கைக்குரிய பொருள் இல்லா நிலையில் இருந்த அவரிடம் ஈசன் கருணை கொண்டு தாம் ஒரு குழந்தையாக அவர் முன் தோன்றுவதாகவும் மருதவாணன் என்ற பெயரை தமக்கு இட்டு தம்மை காவிரிப்பூம்பட்டினத்தில் இருந்து திருவடுமதுர் வந்திருக்கும் திருவெண்காட்டார் என்னும் வணிகரிடம் கொடுக்குமாறும் அதற்கு அவர் பொருள் தருவார், அந்த பொருளை வைத்து வறுமையிலிருந்து மீளலாம் என்று கூறுகின்றார். அவ்வாறே ஒரு குழந்தையாக சிவசருமர் முன்னே தோன்ற குழந்தையை கண்ட சிவசருமருக்கு அதை பிரிய மனமில்லை. எனினும் வேறு வழியின்றி திருவெண்கட்டாரிடம் சென்று ஈசனின் ஆணை என கூறி குழந்தையை கொடுக்கிறார். ஈசனின் ஆணை என்றதும் திருவெண்கட்டாரும் குழந்தையை வாங்கி கொண்டு சிவசருமருக்கு வேண்டிய பொருளை கொடுத்து அனுப்பி விடுகிறார். குழந்தைக்கு மருதவாணர் என்ற பெயரையே நிலைத்திருக்குமாறு செய்து குழந்தையோடு காவிரிப்பூம்பட்டினம் திரும்புகிறார். பையனை வணிகத்தில் ஈடுபடுத்துகிறார். வணிக கப்பலோடு வணிகம் செய்ய வெளிநாடுகளுக்கு அனுப்பினார். வணிகம் முடிந்து மருதுவாணன் திரும்பி வந்தான். திரும்பி வந்த மகன் கப்பலில் நிறைய பொருள்களை கொண்டு வந்திருப்பான் என எதிர்பார்த்தார் திருவெண்கட்டார். ஆனால் அவருக்கு வந்து சேர்ந்ததோ ஓலை துணுக்கும் ஒன்றும் காதற்ற ஊசி ஒன்றும் அதன் கப்பலில் எரிவிரட்டியும் தவிடுமாக நிரம்பியிருந்து அறிந்தார். கோபங்கொண்ட பட்டினத்தார் அந்த ஓலையை எடுத்து படிக்கையில் காதற்ற ஊசியும் வராது காண் கடவழிக்கே என அதில் எழுதப்பட்டிருந்ததை படித்தார். அதை படித்த பட்டினத்தாருக்கு தூக்கி வாரி போட்டது. இத்தனை செல்வம் சேர்த்தும் என்ன பயன்? எதை கொண்டு போகிறோம்? எதுவும் இல்லை. அனைத்து சொத்துகளையும் ஆடம்பர மாளிகையையும் விட்டுவிட்டு உடனடியாக துறவு மேற்கொண்டார். காதற்ற ஊசியும் வராது கண் கடை வழிக்கே என்ற பாடலின் பொருள். ஊசி என்பது மிக சின்ன கருவி. ஆனால் அதன் உபயோகம் அளவற்ற. அதுபோல் நமது உடல் ஊசி என்றால் நமது ஆன்மா ஊசியின் காதாகும். அந்த காது இல்லை என்றால் உடலின் பயனில்லை. உலகில் ஆதாரங்கள் எல்லாம் நிலையற்றது. ஒருவனின் இறுதி பயணத்தின் போது அவனுடன் தன் மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் யாரும் உடன் வரமாட்டார்கள். மேலும் அவன் தேடி தேடி அலைந்து சேர்த்து வைத்த பொன், பொருள், வீடு, மனை முதலியவை எதுவும் உடன் வராது. ஏன் சிறு காதிருந்த ஊசி கூட அவனின் கடைசி பயணத்தின் போது உடன் வராது. அவன் செய்த புண்ணிய பாவங்களின் விளைவுகள் மட்டுமே அவனுடன் வரும். இந்த பாடலின் கருத்தாகும்.